யூசுவலாக நைட்டு 7 மணிக்கு மேலே தான் என்ன டின்னர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே ஆரம்பிப்பேன். பட் அன்னைக்கு 2 டைம் க்ரீன் டீ குடிச்சனாலயோ என்னமோ ரொம்ப சீக்கிரமாகவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால டீ குடித்த கையோட டின்னர் வேலையை ஆரம்பிச்சாச்சு. மஷ்ரூம் ஒரு பாக்கெட் இருந்தது. ஸோ மஷ்ரூம் தண்ணி குழம்பு தான் இன்றைக்கி டின்னருக்கு. மஷ்ரூம் தண்ணி குழம்புக்கு எப்பவும் இட்லி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இட்லி மாவு 2-3 நாள் ஆயிடுச்சு. ஸோ தோசை தான் நல்லா வரும். இட்லி அவ்வளோ சாஃப்டாக வராது அப்படிங்கிறதுனால தோசையே ஊற்றியாச்சு. இந்த ஸ்டைல் தண்ணி குழம்பு ஈரோடு திருப்பூர் ஏரியாவில் கறி குழம்புலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நான் அதே ஸ்டைலில் மஷ்ரூமில் பண்ணியிருக்கேன். குழம்பு வேலை முடிஞ்சோடனே கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ சாங்கை போட்டுவிட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் ஆச்சு. 7 மணி வரையில் வெயிட் பண்ணி, ஏன்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா நல்லா இருக்காது டின்னர் அப்படின்னு நிறைய நெய் ஊற்றி கீ பொரி தோசை வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.